எல்லோரும் பேசிட்டு ஏதோ போனால் போகுது, மிச்சம் இருக்க நேரத்தை எனக்கு கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் இராணுவத்துலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்குது, எல்லா துறையும் இங்கே இருக்குது. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள், நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்து இருப்பாங்க. இந்த சினிமா ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம் எல்லாம் வருவாங்க. ஆமாம், ப்ரெஸ்ஸு அது நம்ம குடும்பம்ல. அது நாங்களாக்க ஒரே குடும்பம். ஆமாம், நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தி அவர் சொல்லும்போது, இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி சினிமா விழாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடோம்னா அதுதான் மனிதன், மாமனிதன். அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு. இன்றைக்கி சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்களே புகழேந்தி சார், கடைசி வில்லனை மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களும் சுட்டு கொண்டு விடுவோம், வெட்டி கொண்டு விடுவோம். நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாக விட மாட்டார், திருத்தி மனுஷனாக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேறு, கதாநாயகனாக வாழ்கிறது வேறு. கதையில் கதாநாயகங்கிறது அப்படி இருக்கும். இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறோம்னா, நான் அது 30 வருஷம் பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பற்றி பேசியிருக்கோம். அப்போ அவர் ஆழமாக விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறித்து இன்றைக்கி படிச்சுக்கிருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பை எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதும் அதெல்லாம் வரும், நம்ம கொஞ்சம் மன்னிக்காமல் போட்டு தெரிக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசலை அப்படின்ட்டு. அவங்க ஆமாம் அதான் அது என்ன அது சின்ன ரகசியம் இருக்குது. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையாக இருக்கீங்க, நல்லா டான்ஸ் அடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடின ரசித்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் மருந்து ரசித்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுங்க, பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்றாயன்ட்ட காமெடி பேசி கலகலாம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட கலகலவாக பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனால் தினா பற்றி எதுவும் தோணி இருக்கு. பெண்களுக்கு ஆணை பற்றி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்குது, பொது மேடையில் பேசாத மாதிரி நடிப்பாங்க, அது ஒன்று இருக்குது. சென்றாயன் பொது வழியில் ஏதாவது யார் என்னாச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க, நம்ம நினச்சக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. அப்படி பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சரி, பல வகை இருக்குது. தினாவிட்ட ஒன்று மூச்சு பார்த்து பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன. அதனால் தினா ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க, எதுக்கு சும்மா போய்ட்டு. இப்போ அதான் ட்ரெண்டு இப்போ. அதனால் ஆரத்தியா தினாட 4 பேசிடுங்க, பாவம் நடித்தவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வரான்னு தெரில. எல்லோரும் 4-5 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்கள், அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள்.
நம்ம பிழைக்கணும்னா நாலஞ்சு மொழி கற்றுக்குவோம். ஓகே 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 ஓகே. மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன், அவ்வளோதான் மேட்ரு. நான் டைட்டில் வந்துடும், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு அப்படின்ட்டு. நான் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன், எத்தனை நாயகன் அவருக்கு போடலாம். அவர் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினாருன்னு. ஆமாம், நம்ம போலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க சார், அது ஃபஸ்ட்டு ஆட வச்சது நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட. ரிப்பாப்பரி நீ ஆரம்பிச்சிய, அங்கே ஆரம்பிச்சது ரிப்பாப்பரி போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஆனால் என்ன, அவர் ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சு ஆடுறாரு. ப்ரொடியூசர் கூட ஆடும்போது இடிச்சு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகன் கூட ஆட விட்டது என்ன ஆயிருக்கும்? அவர் பிடிச்ச சாயிறாரு. ஆமாம், அவர் காமராஜ் அப்பப்போ காப்பாற்றினார், பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்பப்போ மிலிட்ரி மேனில் நாட்டை காப்பாற்றுறது போய் இப்போ புடிச்சரை காப்பாற்றிருக்கார் அவர். ஆமாம், நான் வந்து ஒரு இராணுவத்திலேருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கைதல் சார். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள், எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய ஆள் யாருன்னா இராணுவ வீரர்கள். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ நம்மளை காப்பாற்றிக்கிருக்காங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்றும் இல்லை, சன்ஃபிட் சார். நம்மளாம் சந்தோஷம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதானே ஜாலியாக இருக்கும். கம்போசிஷன் நாங்கள் ஆட்டோமா, நாங்கள் ஆட்டமே இவங்க ஆடிட முடியாது. என்ன அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் எல்லாமே. உட்காருங்க காமரா சார். வணக்கம் சார், காமரா சார். ரொம்ப நன்றி சார், சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்பதி சிவகாசிக்கிட்டு பயங்கர பரபரப்பாயிட்டார். அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரோம், எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்போது ஒரு பக்கம் மலேசியாவுக்கு போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, அப்போ ஒரு குரூப்பு பாங்காக் போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரியில் சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி இங்கே மலேசியா சிங்கப்பூர் பாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவர் தருமபுரியிலே பிட்ட போட்டார் போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து தேர்தல் வரப்போகுது. வாங்கண்ணே, எங்கே காரைக்குடியில் எனக்கு ஷூட்டிங். எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா, தோரெலாம் சுருங்கிடும் அப்படியே. இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சி கேரவனில் உட்கார வச்சு இது பிரேக்கில் சாட்டு அந்த பிரேக்கில் உட்காந்து ஒரு 3 சாங்கு டியூன் பண்ணோம், காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட்டு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சுது சார். அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம் அப்படின்னு பழனி படம் பூஜை போட்டோம். இவர் நினைக்கிறார், ஓ பழனி பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்கு என்ன, படம் பேர் பழனி, இது கம்போசிங் பழனியில் தான். அப்படி பழனி கூட்டி போயிடுச்சு. பழனி கூட்டி போய் அங்கேயே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்துலேயே எல்லா சாங்கும் அங்கேயே கம்போசிங் முடிஞ்சிச்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் விபூதிலாம் வாங்கி கொடுத்துட்டு புள்ள ஏங்கி பார்க்குது. சரி ஓகே சார், அப்போ சார் சாங் முடிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சிச்சு, ஓகே ஓகே அன்ட்டார். அடுத்து திருவண்ணாமலை. அப்பவும் அப்படியே இவர் போய் விட்டார். அவங்க கூட அசன் இருக்குல்ல, சார்கிட்ட கேளுங்க. அவங்களும் சார் வெளியே போயிடுவோம் சார், வாங்க அங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்ட்டு. உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது. சரி ஓகே, திருவண்ணாமலையும் பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேன்ட்டு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கும் அதே மைண்டு தான். டைட்டில் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை தான் கம்போசிங் அப்படி. சரி ஓகே, காரில் ஒன்றா தான் போகிறோம், திருவண்ணாமலை நோக்கி போகிறோம். இங்கே வெற்றிங்கிறாருல, அங்கே அப்புறம் அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்களே, அவர் பேசல, அந்த வாட்டத்தை பார்த்ததில்லை வாட்டத்தை பார்த்ததில்லைன்ட்டு. நான் பார்த்துருக்கேன்,
பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூப்பிட்டு போகிறோம்ல, எங்கள் அவர் மைண்ட் என்ன ஆச்சுன்னா, சரி கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கே கூட்டி போய் இல்லைன்னா போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு. என்னடா அது ஓகே அவருக்குன்னா இங்கே போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானேவன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான். இங்கே ஒரே நாளில் எல்லா சாங் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சிட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயும் தவிர்த்துரும்ல. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர்னு அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கே தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ ஏமாத்துறியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ குணத்தை கொள்ளிடிச்சிட்டியா, கொள்ளிடிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கான். குற்றம் தவறுங்கிறது நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான் அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம், நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நம்ம உணர்ந்து அதை தவிர்த்து கொள்வது, இதுதான் குற்றம் தவிர. இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன். ஸ்ரீகாந்த் சார் என்னடா நம்ம படம் சாங் மாதிரி ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அப்படி இருந்தது. இங்கே வந்து பார்த்தேன் அம்சவழி சாங். ஆஹா நம்ம ஸ்டைல் அடிச்சிருக்காப்புலையே சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் ஒரு சாங் வந்திருக்கிற ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடிருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈடு கொடுத்துருந்தார். 2-3 இடத்துல லிப்பை விட்டார். உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார். இனிமேல் ரிஷி அவருக்கெலாம் ஹீரோயின் ஹிப்பை பார்க்காம ட்ரான்ஸ்போர்ட் வைங்க, இப்போ அவங்க லிப்பை விட்டுறாரு போவோம். ஆமாம், அதனால் ஆடிருந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே. எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாமல் கொடுப்பவும் நானே. நான் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார் நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள், இவனுக்கே அந்த வேலையில்லாத வேலை, டைரக்டர் என் பாட்டு எழுதுறான் இவ்வளோ இதை நீங்கள் தான் பேசுனீங்க. அப்புறம்னா இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டைரக்டரும் பாட்டு எழுதுறாங்க, இந்த புடிசன் பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகன் பாட்டு எழுதுவாங்க, வருவோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கே வளர்ச்சி தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி கண்டுச்சுன்னா சும்மா இல்லை திறமை. அவர் 2 லைன் பாட சொன்னார், அவர் ஃபுல் பாட்டு பாடிட்டார். இந்த பாட்டு ஊறி போயிருக்கு அவருக்குள்ள. வாழ்த்துக்கள் சார். இன்னொரு குற்றம் தவறுங்கிறது இப்போ உள்ள நம்ம என்ன பண்ணோம், இந்த பாடம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், எல்லா அம்சமும் இருக்குது. இதில் இன்னொரு குற்றம் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இல்லை தீதுன்னு போட்டிருக்கு. 2 மிஸ்டேக், ஒன்று ஸ்ரீகாந்தேவா பேர் போடலை. ஓகே, அடுத்து தீதும் அப்படிங்கிறது தீதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவிர இதுதான் நம்ம குற்றத்தை தவிர்த்துக்குங்கிறது இதுதான். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதை தவிர்த்துருங்க டிசென்டர் சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை உங்களுக்கு என்ன பட்டம்? உங்களுக்கு ரெண்டு இருக்கு, இசையை பயில்வான் அப்படின்னு கற்றுக்கணும். இசை நீ கற்றுக்கிட்டே இருங்க. அதெல்லாம் அவன் பயில்வான்ல, இசை பயில்வான், அவன் இன்னைக்கு கற்றுக்கிட்டே இருக்கான், அந்த மீனிங் தான். அப்போ இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஏவா. ஓகே, அதையும் போட்டுருங்க. அப்போ நிறைய படங்கள் இப்போ எனக்குள்ள சில குற்றங்கிற எனக்கு பட்ட குற்றம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் எல்லா படங்களும் தேட்டரில் பார்த்துக்கலாம். திரையரங்குலாம் ஃபேன்ஸோட பார்க்குறது நம்மளுக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும், அப்போ அந்த ஓடிடி தளத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, இந்த படத்தை நம்ம தேட்டரை பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டரில் பார்க்கல, ஓடிடி ப்ராப்ளம் பார்க்குறோம். சரி, என்ன இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று
யமகாதை சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம். யமகாதை அது என்னன்னா எல்லாம் புதுசு. ஆர்டிஸ்ட்டு, ஹீரோ, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர் எல்லாம் புதுசு. ஆனால் ஒருத்தர் கூட புதுசு மாதிரி தெரில. அவ்வளோ ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர். அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவங்களோட யதார்த்தம் நடிப்பை வாங்குறது இருக்குல்ல, அங்கே தான் சிறந்த இயக்குனராக வருவார். அது யமகதை ஒரு நல்ல படம். அது மாதிரி இருகப்பட்டு அது தேட்டரில் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி பார்த்து நான் திருப்பி அதே நான் நாஜோட நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்து படத்தை பார்த்தேன். இப்போ லைஃப் எல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்படி இருக்கும் சீன்ஸ். இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா, ஏன்னா நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு வரேன், நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன் எப்பவுமே, நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த படத்துக்கு இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிறதுக்கு நான் கூட சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில வாய் இருக்குது. அந்த வாயில் நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல பண்ணாங்க. அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவுசெய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னு அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க. அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் பாண்டுறங்க நான் வாங்கினேன். முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்டாகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது. ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாகவே எனக்குலாம் நல்லா பசி, ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜனா இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டார் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயாலாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகுது. ஆக்சுவலாக தேங்க்ஸ்ண்ணா. அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோடு தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமுமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷன், ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேர சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்து பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். ஆக்சுவலாக சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா, ஜிம்கானா ஐலஸா, லாலாக்கு டோல் டப்பிமா சார், ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார்.
ஆமாங்க சார். பிரகீத் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டியும் வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஆக்சுவலாக. வினோதினி மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம். ஜார்ஜ் அண்ணா கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணா நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசராஜ் அண்ணா நம்ம காமராஜ் அண்ணா ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக. நான் சொல்லிட்டுமாண்ணே, பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க அவருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டாக 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு. சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க செல்லக்குட்டி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா எதாவது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா திலைண்ண வணக்கண்ண என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் நான் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதின அந்த விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், அந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க, நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதாவது ரம்யா ரமேசன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்போ அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணா சொல்லுவாங்கண்ணா. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாடல் இன்னும் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பகனி பிரகாஷ் பாட போகிறான்னு நினைக்கிறேன். அதான் அண்ணா வந்து நான் வேறு யாரும் வச்சு பண்ணுறேன்னா அந்த குழந்தை ஒத்துக்கலை, நான் தான் வந்து பேசுவேன், அடம் பிடிச்சி வந்து டப்பிங் பேச. ஆமாம், இந்த படத்தில் வந்து குழந்தை நான் சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடித்து பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினச்சோம், டேரக்டர்லாம் நினச்சாங்க, எல்லோரும் நினச்சாங்க டப்பிங் மட்டும் வேறு பாப்பா வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பலத்த கரகோஷம் கொடுங்க. சொல்லிட்டு அண்டு பழனி பிரகாஷ் அண்ணா சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறாரு. பாண்டுரங்கன் அந்த மனைவி இங்கே வந்திருக்காங்க, அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா. நாங்கள் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினாண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்தில் வேறு லெவல்ண்ணே. தேங்க்யூண்ணே. இப்போ மாலை 2 பேரும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் மாலை நீங்கள் போடுங்க. மாலை இப்போதான் கச்சேரி ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நைட்டு கச்சேரி ஆரம்பிக்கிறாரா ஸ்ரீகாந்த் சார். நாளைக்கு திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் சார். நல்ல பலத்த கரகோஷம். வா அண்ணனுக்கு ஒரு இதுக்கு தனியாக வர பார்ட்டி வைப்பார் அண்ணன். ஆனால் இன்னைக்கு தான் சண்டே வரேண்ணே, பார்த்து செய்யுங்கண்ணே. அக்கா இங்கே உட்காருங்க. ஸோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லிட்டு எல்லமலை வேண்டிக் கொண்டு
கண்டிப்பாக அந்த படம் எட்டும் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறையா அந்த ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூரில் போனாலும் பூரா தமிழ் நடிகர்கள் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய் தீனா, சார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார் திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தால் தான் ஓடுன்னுலாம் சொல்கிறாங்க. கதை இருந்தால் தான் ஓடும். அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்துருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டு மொத்தம் ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்குது பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை வெளிகன் ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரே, எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்களை நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரும்போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையாக ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பராக ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு
நீங்கள் நிச்சயமாக வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன பேச எனக்கே தெரில. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்க ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன், டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்பிடி கடை இருக்குது. அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லோரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா மட்டும் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம். ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபியூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க. சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதால் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்ல வரேன்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.